ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய வெங்காய சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய சட்னி ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து கொடுக்கணும். ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இது போல் 1 நிமிஷம் வறுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்க்குற ஒரு பொருளும் இது போல் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்த பொருளாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ இது நமக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்க போகிறோம். அதனால் 4-5 வரமிளகாய் என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது போல் பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் சேர்ந்து நம்ம இந்த சட்னியில் செய்யும்போது இந்த சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்துடுச்சுல. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி விட்டது இந்த அளவுக்கு பருப்பு வெங்காயம் எல்லாம் கலர் மாதிரி வந்திருக்குல்ல, இது அப்படி இருக்கட்டும். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சூடுலேயே அப்படி இருக்கட்டும். இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் 2 தேங்காய் பத அளவுக்கு தேங்காய் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியில் நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த தேங்காயை சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்கோம்ல வெங்காயம் காய்ந்த மிளகாய் இதெல்லாம், அதை எடுத்து இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் வைக்காமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் வேணான்னு ஸ்கிப் பண்ணுறவங்க தேங்காய் சேர்க்காமல் டைரெக்டாக இந்த வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுலபமான இந்த வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். சட்னி தாளிக்கும் போது இது போல் கடுகும் சீரகமும் சேர்த்து நம்ம தாளிச்சோன்னா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தாளித்த கடுகையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெங்காய சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சுலபமான ரெசிப்பியில் பிகினர்ஸ் கூட சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.